வித்யாபாலன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இந்த வயசில் தான் பெண்களுக்கு உடலுறவு பற்றிய ஆசை அதிகமாக இருக்கும்னு கூச்சம் இல்லாமல் சொல்லியிருக்காங்களாம். பிரபல பாலிவுட் நடிகை வித்யாபாலன் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்துக்கிட்டு அதில் பெண்கள் எந்த வயதில் உடலுறவு ரொம்ப முழுமையான அறிவை பெறுவாங்க, எந்த வயதில் உடலுறவு குறித்து புரிதலுடன் முழு ஒப்புதலோடு அவங்க இருப்பாங்க, எல்லாத்தையுமே அவங்க ஒளிவு மறைவெல்லாம் பேசியிருக்காங்களாம். இளம் வயதில் தான் பெண்கள் தங்களை கவர்ச்சியாக உணர்வாங்கன்னு சொல்கிறாங்க, நம்புகிறாங்களாம். ஆனால் அதைவிட 40களில் தான் பெண்கள் தங்களை அதிக கவர்ச்சியாக உணர்வாங்களாம். உடலுறவு குறித்த ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதில் அதிக தீவிரத்தோடு இருப்பாங்களாம். 40 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் இருக்காது. அவர்களுடைய கடமைகளில் முக்கால்வாசியை அவங்க கடந்திருப்பாங்க. அப்போது அவங்களுடைய இளமை திரும்பும். இளமை காலத்தில் அவர்கள் மிகவும் பொறுப்பான நபராக, சீரியஸான நபராக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பொறுப்புகள், கடமைகள் எல்லாத்துலேயுமே முக்கால்வாசி கடந்த பிறகு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். கணவர் பற்றிய புரிதலை அவர்கள் முழுமையாக அடைஞ்சிருப்பாங்க. 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவருடைய குறைந்தபட்சம் 15 வருடங்கள் பழக்கமான ஒரு நபராக இருப்பார். ஏன்னா எனக்கு தற்பொழுது 40 வயதாகுது. ஆனால் என்னுடைய 20 வயதில் எதையெல்லாம் நான் யோசித்து வச்சுருந்தேனோ, கற்பனை செய்து வச்சுருந்தேனோ, கனவு கண்டு வச்சுருந்தேனோ அதையெல்லாம் தற்போது தான் நான் அனுபவிச்சுட்டு வரேன். 30 வயதில் நான் யார், என்னுடைய கடமைகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சது. எதற்காக என்னுடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு 40 வயது ஆகுது. எனக்கு உடலுறவின் மீது நிஜமான உந்துதல் அதிகமாக இருக்குது. என்னை போல தான் மற்ற பெண்களும் தங்களுடைய குடும்ப பொறுப்புகள், கடமைகள், ஆரம்பகால பயம்னு எல்லாத்தையும் பல்வேறு காரணங்களால் இளமையை கடந்து வந்திருப்பாங்க. ஒரு வழியாக 40 வயதில் தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எனவே தான் 40 வயதில் தான் பெண்கள் தங்களை இளமையாகவும் தங்களது உடலுறவு சார்ந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அவங்க ரொம்பவே முனைவாங்க அப்படின்னு பேசியிருக்காங்களா நடிகை வித்யாபாலன். இந்த விஷயம் வைரலாகி வருது. இது ஒரு பக்கம் இருக்க, நான் 8 மாதம் கர்ப்பிணியாக இருந்தேன். அப்போவும் விடாமல் என்னை டார்ச்சர் பண்ணார்னு குஷ்பு அவர்கள் ரகசியத்தை போட்டு உடைச்சிருக்காங்களாம். தமிழ் சினிமாவில் நடிகைகள், பிரபலமான இயக்குநர்கள் திருமணம் செய்து கொள்வது வழக்கம். காலம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போது எப்படி நடிகைகள் தொழிலதிபர்களை, கிரிக்கெட் வீரர்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்களோ அதே போல் அப்பொழுது இயக்குநர்களை திருமணம் பண்ணுவாங்க. அதற்கு முக்கிய காரணம், பிரபல இயக்குநரின் மனைவியாக இருந்து நடிகையாக இருப்பவரை வேறு எந்த நடிகரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைக்க மாட்டாங்க. திரைத்துறையில் பாதுகாப்பாக வலம் வருவதற்கு இயக்குநரினுடைய மனைவியாக இருப்பது முக்கிய விஷயம். பலருமே இயக்குநர்களை திருமணம் செய்வாங்க. முறைமாமன் திரைப்படத்தை நடித்த பொழுது இயக்குனர் சுந்தர் சிக்கும் குஷ்புவிக்கும் இடையே காதல் ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து இவர்கள் இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. வெகு காலங்களாக இப்போது வரைக்கும் இவங்க இருவருமே பார்த்திங்கன்னா விவாகரத்தை எல்லாம் செஞ்சுக்காமல் வெற்றிகரமான தம்பதிகளாக இருக்காங்க. சுந்தர்சியால் திருமணத்திற்கு பிறகு தனக்கு ஏற்பட்ட கஷ்டம் குறித்து மேடையில் பேசியிருக்காங்க குஷ்பு. அதில் அவங்க சொல்லும் பொழுது, எனக்கு குழந்தை பிறக்க இருந்த காலகட்டத்தில் நான் படப்பிடிப்புகள் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன். நான் அப்பொழுதே சொல்லியிருந்தேன், செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் எனக்கு குழந்தை பிறப்பதற்கு இருந்துச்சு. நான் ஆகஸ்ட் மாதம் பாதி வரை படப்பிடிப்பில் நடிப்பேன். அதற்கு பிறகு நான் படப்பிடிப்பை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லியிருந்தேன். இயக்குநர்களும் அதற்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஆகஸ்ட் மாத நேரத்தில் தான் சுந்தர்சியினுடைய திரைப்படத்தில் நான் நடித்து வந்தேன். செப்டம்பர் மாதம் துவங்கிடுச்சு. படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு. அப்பொழுது படத்தில் ஒரு காட்சியில் 3 மாடி தாண்டி மொட்டை மாடியில் படப்பிடிப்புக்கு ஏறி வர வேண்டிய சூழ்நிலை. அப்படியான கர்ப்ப நிலையிலும் நான் அங்கே ஏறி வந்தேன். ஆனால் அப்பொழுது என்னுடைய காஸ்டியூம் சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மீண்டும் மாற்றிட்டு வர சொன்னாங்களாம். இதனால் கடுப்பாகி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, இன்னைக்கு குழந்தை பிறந்த பிறகு தான் நான் படப்பிடிப்பில் நடிப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த அளவிற்கு என்னை மிகவும் டார்ச்சர் செஞ்சுருக்கிறாரு இயக்குனர் சுந்தர் சின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.